ஹலோ ப்ரைஸ் லாட். நம்மளில் நிறைய பேர் எத்தனையோ விதமாக எத்தனை பேர்கிட்ட ஹெல்ப்பு அப்படின்ற விஷயத்த தேடி எத்தனை நாள் போயிருப்போம் இல்லையா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஆட்கள் வந்து உண்மையாகவே கிடைக்க மாட்டாங்க. கரெக்டாக எல்லா நேரத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மக்கள் வந்து உண்மையாக யாருமே கிடையாது. புரியுதா? ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ஏன் பண்ணுன்ற யோசனை கூட ஒரு சிலருக்குலாம் வரும். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். ஓகே, இந்த வசனம் உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு மனநிலைமை என்னென்னா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் யார்கிட்டையும் நம்ம போய் கேட்க வேணாம், நம்ம எது வந்தாலும் ப்ரேயர் பண்ணி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்க. உண்மையாகவே இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து மிராக்கெலாம் உங்களை வந்து இப்படி உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்தால் எப்படி இருக்கும், திடீர்னு எப்படி அந்த பிரச்சனை மாறிச்சுன்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி மாறிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் போகாதுங்க. ஏன்னா போகிறவங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்களோட இன்டென்ஷனும் வந்து எல்லா நேரமும் வந்து அவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். புரியுதா? ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மாறுறதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னையிலேருந்து நமக்குள்ளே ஒரு மைண்ட் வரட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட வாழுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறும்.